பல மேடைகள்ல ஒரு வெற்று விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பிடிச்சி ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கன்னத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன்னா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ நான் கேள்விப்பட்டேன் சார், உங்களுக்கு 50-60 வயசு கடந்துருச்சு, நீங்கள் வந்து பணி நிறைவு காலத்தில் இருக்கீங்க, ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தவறாமல் தண்ணி குடிங்க. நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்பில் சேருங்க. இயற்கையை ரசிங்க. சந்தோஷமாக இருங்க. பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. இது சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பற்றி வந்து நபிகள் நாயகம் ஒன்று சொல்லியிருக்காரு. அதோட சொல்லி முடிச்சிடுறேன். ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட என்ன சார் தப்பா எடுத்தேன் சொல்லுங்க. என்ன தப்பா எடுத்தேன் சொல்லுங்க சார். சம்மருக்கு நீங்க போட்டிருக்க இங்க இவ்ளோ பேர் பேசுறீங்களே, அன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா? சரி, வெல் அண்ட் குட். அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். ஓ சரி, கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம்? ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே. சரி, ஓகே, எனக்கு இந்த பதில சொல்லணும்னு இருந்துச்சு. இதோட வந்து இதுக்கப்புறம் என்ன வந்து வம்புக்கு இழுக்காதீங்க. இதுக்கப்புறம் ஓ சரி சரி சரி, தேங்க்யூ சார். இந்த டைம் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ சார்.